ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் பேக் டு வைப் வித் சூர்யா அருண். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்டம் குடுமியான் மலைக்கு தான் வந்திருக்கோம். இங்க என்ன சிறப்பு அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து மதில் சுவருடன் கூடிய கோபுரம் ஒண்ணு அமைச்சிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து நம்ம உள்ள போனோம் அப்படின்னா, வலதுபுறத்திலயும், இடதுபுறத்திலயும் வந்து 1000 கால் மண்டபம் அமைச்சிருக்காங்க. 1000 கால் மண்டபத்தினை தொடர்ந்து நமக்கு வந்து வசந்த மண்டபம் இருக்கு. வசந்த மண்டபத்தினுடைய ஒவ்வொரு தூண்கள்லயும் வந்து அதிக வேலைப்பாடுடன் கூடிய சிற்பங்கள் அமைச்சிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, மூலவர் சிலை இருக்கு. மூலவர் சிலைய வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து அனுமதி இல்ல. ஸோ, அதனால நான் உங்களுக்கு காமிக்க முடியல. அங்க இருக்கக்கூடிய சிவலிங்கத்தினுடைய அந்த உச்சியில பார்த்தீங்க அப்படின்னா, குடுமி இருக்கிறது மாதிரியான அமைப்புல வந்து சிவலிங்கம் வந்து நமக்கு வடிவமைச்சிருந்தாங்க. சிவன வந்து தரிசிச்சுட்டு நம்ம அப்படியே இடதுபுறத்துல வந்து பின்னாடி போனோம் அப்படின்னா, மூலவர் சிலைக்கு அப்படியே பின்புறம் வந்து ஒரு குடைவரை கோவில் ஒண்ணு அமைச்சிருக்காங்க. மலையை குடைஞ்சு ஒரு சிவன் கோவில் ஒண்ணு அமைச்சிருக்காங்க. அதுதான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய தூண்கள் எல்லாம் வந்து நெறைய கல்வெட்டுக்கள் இருந்துச்சு. இந்த கல்வெட்டுக்கள் வந்து எந்த நூற்றாண்ட சேர்ந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 7ஆம் நூற்றாண்டை சார்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து பாண்டிய மன்னன் வந்து பல்யாகசாலை முதுகுடுமி பெருவழுதியோட ஆட்சியின் கீழ் தான் இந்த ஊர் வந்து இருந்திருக்கு. அப்ப இந்த ஊரினுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருநாளக்குன்றம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து சோழர்கள் சில காலம் வந்து இங்க இருந்திருக்காங்க. அவங்க சோழர்கள் இருக்கும்போது இந்த ஊரினுடைய பெயர் வந்து சிகாநல்லூர் அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து பாண்டிய மன்னர்களும், சோழர்களும் வந்து ஆட்சி செஞ்சது வந்து நமக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம, இங்க இருக்கக்கூடிய அந்த பல்லவர் கால கல்வெட்டுக்கள்லாம் வந்து என்ன எழுத்து முறைகள்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரந்த எழுத்து அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருக்கக்கூடிய மண்டபத்தினுடைய சுவர்கள் எல்லாத்துலயுமே வந்து நெறைய கல்வெட்டுக்கள் தான் வந்து இருக்கு. அந்த கல்வெட்டுக்கள் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ அ பல்லவர் காலத்துல உள்ள அந்த ஆட்சி சிறப்ப வந்து சொல்லுது அப்படின்றத நமக்கு சொல்றாங்க. அங்க இருக்கக்கூடிய மலையின் மீது வந்து 63 நாயன்மார்களோட சிலைகளையும் வந்து நமக்கு வடிவமைச்சிருக்காங்க. அது வந்து மலையோட உச்சியில இருக்கு. அத வந்து நான் உங்களுக்கு சரியா காமிக்க முடியல. நீங்க போனீங்க அப்படின்னா, அத விஷுவலா பாருங்க. அந்த விநாயகர் சிலைக்கு மேல அப்படியே. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மலையிலே விநாயகர் சிலை செதுக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, அதுக்கு பக்கத்திலேயே வந்து நடராஜர் சிலையும் செதுக்கியிருக்காங்க. அதிகமான கல்வெட்டுக்கள் தான் இருக்கு. இந்தியாவிலே வந்து 120 கல்வெட்டுக்கள் காணக்கூடிய இடம் வந்து இந்த இடம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில உள்ள குடுமியான் மலையில வந்து 120 கல்வெட்டுக்கள் இருக்காம். அந்த 120 கல்வெட்டுக்களும் வந்து இந்த ஊர்ல வந்து அந்த காலத்தில வந்து மக்கள் வாழ்ந்திருக்கக்கூடிய சிறப்ப வந்து சொல்லுது அப்படின்றத வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. இங்க யார் ஆட்சி பண்ணது அப்படின்னு பார்த்தோம். பாண்டிய மன்னன் வந்து பல்யாகசாலை முதுகுடுமி பெருவழுதி. இவர் வந்து அந்த காலத்தில எப்படி ஆட்சி செஞ்சிருக்காரு அப்படின்றத நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கும்போது, புறநானூற்றுல வந்து இவர பத்தி நெறைய பாடல்கள்லாம் பாடியிருக்காங்க. அதுல மொத்தம் 4 பாடல்கள் இருக்கு. காரிக்கிழார், நெட்டிமையார் இவங்க எல்லாருமே வந்து இந்த பாண்டிய மன்னன பத்தி பாட்டு பாடியிருக்காங்க. அதுல வந்து பாண்டிய மன்னனோட சிறப்ப வந்து நெட்டிமையார் வந்து ஒரு பாடல்கள்ல வந்து அழகா சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "இன்னா ஆக பிறர் மன் கொண்டு இனிய செய்தி நின் ஆர்வலர் முகத்தே" அப்படின்னு சொல்றாரு. என்ன அப்படின்னா, "நீ வந்து போரில் வந்து பகைவர வென்று, அந்த வென்றெடுத்த அந்த பகுதிகள வந்து உன்னை நேசிக்கக்கூடிய மக்களுக்கு வந்து நீ கொடையாக வழங்குற. இப்பேற்பட்ட சிறப்புடையவனா நீ இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நெட்டிமையார் வந்து பாண்டிய மன்னன் பல்யாகசாலை முதுகுடுமி பெருவழுதிய வந்து வாழ்த்தி பாடியிருக்காரு. இந்த பாடல்கள்லாம் நமக்கு பார்க்கும்போது, பாண்டியர்களோட ஆட்சி காலத்துல வந்து கல்வியில் சிறந்த புலவர்களும் வந்து இந்த புதுக்கோட்டை மாவட்டத்துல இருந்திருக்காங்க அப்படின்றத நம்மளால அறிய முடியுது. நீங்களும் புதுக்கோட்டை போனீங்க அப்படின்னா, அந்த குடுமியான் மலைய வந்து விசிட் பண்ணி பாருங்க. வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.